உனக்கு என்ன பெரிய புத்திசாலின்னு நினைப்பா? இல்ல உனக்கு நல்லா நடிக்க வருது, அவார்ட் கொடுப்பாங்கன்னு நம்பிட்டு இருக்கியா? அவன் மனசு முழுக்க நீதான் இருக்க, அது உனக்கும் தெரியும். ஆனா நீ காட்டிக்க மாட்ட. உள்ளுக்குள்ள காதல வச்சுக்கிட்டு வெளியில வெறுப்பா இருக்கிற மாதிரி நடிக்கிற. எல்லாரோட வாழ்க்கையும் கெடுக்கிற. அவன் ஆண்டாள் ஆண்டாள்னு உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் எப்படி குடும்பம் நடத்துறது? நீ உன் காதல சொன்னா உன் கிரீடம் கீழே விழுந்துரும். அவ்வளோ ஈகோ உனக்கு. திவ்யாவை எனக்கு பிடிக்கல, ஆண்டாள் தான் என் பொண்டாட்டின்னு சொல்ல அவனுக்கு தைரியம் இல்ல. அம்மாவும் அக்காவும் சொன்னாங்களேன்னு நிச்சயத்துல எனக்கு மாலை போட்டுட்டான். நிச்சயம் வரைக்கும் வந்த அவனை கல்யாணம் பண்ணிக்க தெரியாதா எனக்கு? இல்ல ஒரு லாயரா இருக்கிற எனக்கு கோர்ட்ல வாய்தா மேல வாய்தா வாங்குற உங்க கேஸ சீக்கிரமே முடிச்சு டைவர்ஸ் வாங்கி கொடுக்க தெரியாதா? எல்லாம் தெரியும், எல்லாம் முடியும். ஆனா நான் பண்ணல. ஏன்னா அழகருக்கு என்ன பிடிக்கல, உன்னதான் பிடிச்சிருக்கு. ஆனா நீ அழகர் பண்ற சின்ன சின்ன தப்புக்காக அவனை தேடி தேடி அடிக்கிற, டார்ச்சர் பண்ற. ஆனா நான் அதை தப்பா நினைக்கல. ஏன்னா அந்த கோவமும் வேகமும் தான் அழகர் கிட்ட உன் காதல காட்டுற வழி. ஆமா ஆண்டாள், எனக்கு தெரியும். அந்த கோவம் தான் நீ அவன் மேல வச்சிருக்கிற காதல். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு அவன் மேல கோவப்படுறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீ அவனை நேசிக்கிறன்னு அர்த்தம். இது அவனுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது, உங்க அப்பா, உங்க அண்ணன், அண்ணி எல்லாருக்குமே தெரியுது. உனக்கு மட்டும் தெரியல. தெரிஞ்சாலும் அதை ஒத்துக்க விடாம உன் ஈகோ தடுக்குது. அழகரை உன்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறது நான் இல்ல, உன் ஈகோ. முதல்ல அதை தூக்கி போடு. அழகரையும் உன்னையும் பிரிக்க யாராலையும் முடியாது. நல்லா யோசிச்சு பாரு. அழகரு, பசி பட்டைய கிளப்புதுரா. வா போய் சாப்பிட்டு வருவோம். சமையலுக்கு பாலக்காட்டுல இருந்து ஒரு குக்கு வந்திருக்காரா. வெரைட்டி வெரைட்டியா வெளுத்து வாங்குறாரா. வா போய் ஒரு புடி பிடிச்சிட்டு வந்துருவோம். இல்லப்பா, நீ கவலையில இருக்கேன்னு தெரியுது. காளி வயிற்றோட ஏன் கவலை பண்ண? சாப்பிட்டு வந்து தெம்பா கவலைப்படலான்னு சொல்ல வர்றேன். நீங்க என்ன பெத்த அப்பா தானே? பொண்டாட்டி பிரிஞ்சு புள்ள கஷ்டப்படுறானே, அவளை சமாதானப்படுத்த தனியால போராடிட்டு இருக்கானே, அவனுக்கு நாம ஏதாவது உதவி பண்ணுவோம்னு தோணுதா பாரு? எப்ப பார்த்தாலும் பாலக்காடு பழைய சோறுன்னு திங்கிறத பத்தியே பேசிக்கிட்டு. ஆண்டாள் என் மருமக இல்ல, அவ என் மக. அவ இந்த வீட்டு விட்டு போயிடக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணா மட்டும் போதாது, உருப்படி ஏதாவது பண்ணணும். அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? ஆமா, எல்லாத்தையும் என்கிட்டே கேளுங்க. ஆண்டாள் உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கா. நீங்க அவளை கூப்பிட்டு 4 வார்த்தை நல்ல விதமா பேசி புத்தி சொன்னா அவ கேப்பால. அதை விட்டுட்டு மகனே உன் தலையெழுத்து உன் சமத்துன்னு தள்ளி நின்று வேடிக்கை பாக்குறீங்க. இப்ப என்ன? நான் ஆண்டாள்கிட்ட உனக்காக பேசணும், அவ்வளவுதானே? ஆமா, அதை பண்ணுங்க.